பார்க்கும் சந்நிதியில் ஆமீன் ஆமீன். இன்று 2ஆம் தேதி 3ஆம் மாதம் 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2ஆம் தேதி பங்குனி மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். புதிய மாதத்திலும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களையும் இந்த மாதத்தையும் ஆசீர்வதித்து தருவாராக. கடந்த மாதங்களில் எங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தினார். கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்தார். புதிய வருடத்திலும் நாங்கள் 60 நாட்களை கடந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களை ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் தந்த இந்த நாட்களுக்காக நன்றி செலுத்திக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வேத வசனத்துடன் கடந்து செல்வோம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானதென்று சங்கீதம் 133:1 கூறப்பட்ட அந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துவோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் லேவியராகமம் 7, சங்கீதம் 106, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு நேற்றைய நாளில் அனுப்பி தந்திருக்கிறோம். கேட்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென எந்தெந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். இந்த நாட்களிலும் பலர் உபவாசத்துடனும் ஜெபத்துடனும் இணைந்திருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே இணைந்திருக்கிற உங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், ஸ்கை பிரேம் மினிஸ்ட்ரி செய்கின்ற ஊழியங்கள், இரவு வேளையிலே நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய நாளிலும் சகோதரன் மகேந்திரன், சகோதரி டோலி அவர்கள் வழி நடத்துவார்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். இந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இந்த வேளையிலும் டொரண்டோவின் வெப்பநிலை 0க்கு கீழே 15 வகையாக இருக்கிறது. சூரிய வெளிச்சம் இந்த நாளாக காணப்படுகிறது. அந்த வேலை கர்த்தர் வழி நடத்துவாராக. வெள்ளிக்கிழமை எங்களுக்கு +7 ஆக இருந்தது. இன்றைய நாளில் -15 இருக்கிறது. அப்படியாக கர்த்தர் வழி நடத்துகிறார். இந்த நாட்களையும் நாங்கள் கடந்து செல்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. எல்லாவற்றையும் நாங்கள் கடந்து செல்வோம். ஆமேன் ஆமேன். இந்த நாட்களிலே விசேடமாக இஸ்ரவேலுக்காக ஜெபிப்போம். யுத்த பூமிகளுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஈரானுக்காக ஜெபிப்போம். ரஷ்யாக்காக, உக்ரைனுக்காக ஜெபிப்போம். இலங்கைக்காக ஜெபிப்போம். இலங்கையில் இந்த யுத்தம் காரணமாக அந்த தட்டுப்பாடுகள், அதாவது போக்குவரத்து சாதனங்களுக்கு வேண்டிய பெட்ரோல் டீசல்கள் தட்டுப்பாடாக இருக்கிறது, லைனப்பாக இருக்கிறது. அதுக்காக ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நேற்றைய நாளிலே ஒரு சாட்சி ஒன்றை கேட்டோம். ஒரு சகோதரன் இஸ்ரவேலுக்காக கனகாலமாக ஜெபித்து கொண்டிருந்தாராம். ஆனால் ஒரு சில வருடங்களாக மறந்து விட்டார், இஸ்ரவேலை மறந்து விட்டாராம். அந்த வேளையிலே அவருடைய வலது கை உயர்த்த முடியாமல் போய்விட்டதாம். ஒரு பிரசங்கத்திலே அவர் கேட்டாராம், இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் அந்த வலது கரத்தை தாங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த சாட்சியை கேட்டவுடனே, அந்த செய்தியை கேட்டவுடனே அவர் இஸ்ரவேலுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாராம். அந்த கை பழையபடி வலது கை தூக்கக்கூடியதாக, வேலை செய்யக்கூடியதாக இருந்ததாம். அப்படியாக இஸ்ரவேலுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இது கர்த்தருடைய கட்டளை. ஆமேன். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல வரவேற்றுக் கொண்டு இணைய போகிற ஊழியரையும் கர்த்தர் தங்கு தடை என்று இணைய கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன் ஆமேன். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள்.
அவருக்கு அதிகாலை வணக்கங்களை கூறுவோம். எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசநாயகம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம். நிறைவு ஜெபங்களை எடுத்து வருகிற ஏவி புஷ்பராஜாவுக்கும் காலை வணக்கங்களை கூறிக்கொண்டு மாலையிலே எங்களுடன் சகோதரி செசிலியா அம்மா லண்டன் யூகேலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி வினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து கால வேளையில் இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையில் எங்களுடன் சகோதரி நிர்மலா மரியா சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூரிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. அடுத்த வாரம் திங்கட்கிழமை இதே வேளையிலே நேர மாற்றம் ஒன்று இருக்கிறது. அதனாலே ஒரு மணித்தியால் நீங்கள் முன்னதாக இணைய வேண்டும் நினைக்கிறேன். முன்னதாகவோ பின்னதாகவோ தெரியவில்லை. அடுத்த வாரம் திங்கட்கிழமை முதல் இந்த நேர மாற்றம் இருக்கிறது. கனடா, அமெரிக்கா, யூரோப்பிலே மாற்றம் இருக்கிறது. அந்த வகையிலே அவருடைய மாற்றம் எப்பண்டு தெரியவில்லை. அந்த வகையிலே இலங்கை இந்தியாவிலிருந்து இணைகிறவர்களுக்கு தான் அந்த அந்த வித்தியாசம் வரும். மற்றவர்களுக்கு பழையபடி எங்களுடைய நேரங்கள் ஒழுங்காக வரும். நான் நினைக்கிறேன் லண்டனுக்கு யூகேக்கு 4 மணித்தியால வித்தியாசமாக வரும். யூரோப்புக்கு 5 மணித்தியாலமாக வரும் நினைக்கிறேன். அப்படியாக மாற்றங்கள் வருகின்றது. கத்தர் அதுக்காக ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். இப்பொழுது நான் அதற்காக அறிவிப்பை முன்னதாக தருகிறேன். வருகின்ற திங்கட்கிழமை முதல். ஆமேன். கத்தர் வழி நடத்துவாராக. யூரோப் நேரங்கள் மாற்றங்கள், யுகே மாற்றங்களை நாங்கள் அவதானிப்போம். கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் ஜெபங்களை தொகுத்து வழங்குவார். அவருடைய கரத்திலே ஒப்புவித்து கொண்டு நான் மற்ற ஊழியர்களையும் தடையின்றி இணைய கத்தர் உதவி செய்வாராக. இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்தி வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்களை ஒவ்வொருவரோடும் தங்குவதாக. ஆமேன், ஆமேன். நாம் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லோட்டம்மா. ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. ஆமேன், ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லிஸ்டியன்னா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நியத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே யாத்திராமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலே கர்த்தர் மோசையை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான் என்று சொல்லி அங்கு வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இந்த மனுஷனையும் தேவன் தான் ரட்சிக்கிறார். மோசே தேவனுக்காக செயல்படுகிற தேவனுடைய பிரதிநிதியாய் இருக்கிறார். ஆரோன் தீர்க்கதரிசியாய் இருந்திருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்திய நாட்கள்லே அது பழைய ஏற்பாட்டிலே நிழலாய் இருக்கிறது. இந்த நாட்கள்லே அது படமாய் இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 18வது வசனத்திலே இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்பரவாக்கி ஒப்புதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், எங்களுக்கு கொடுத்த ஊழியம் ஒப்புதலின் ஊழியம். ஒருவரையொருவர் நாங்கள் அங்கு சமாதானப்படுத்துறவர்களா இருக்க வேண்டும். பிரிவினை இருக்கும்போது அதை ஒற்றுமைப்படுத்துறவர்களா இருக்க வேண்டும். எங்களுடைய நோக்கம் தேவன் எங்களை அழைத்த நோக்கத்தை நாங்கள் அடிக்கடி மறந்து விடுகிறோம். அதனால் நாங்கள் அநேக பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அது என்னவென்றால், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்பரவாக்கி ஒப்புதலின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். முதலாவது ஒப்பரவாக்கி ஊழியத்தை கொடுத்தார். 2வது ஒப்பரவாக்கினா ஆலயத்துக்குள்ளே வந்த எங்களுக்கு அவர் உபதேசத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோடு ஒப்பரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புக்கு மேலாக நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தேவனுடைய பிரதிநிதிகளாய் நின்று
எதிரிகளிடம் ஜனங்களை காக்க முடியும், விளைவுகளை சமாதானப்படுத்த முடியும். அதாவது பாவ ஜனங்களை தேவனுடைய எதிரிகளாக்கி விட்டான் சத்துரு. அவன் அந்த பாவத்தின் நிமித்தம் தேவனுடைய கோபம் வெளிப்பட்டது. இந்த பாவத்தில் இந்த விடுதலையாக்கி கோபத்தை தணித்து உலகம் முழுவதும் உள்ள ஜனங்களின் பாவ நிவாரண பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பி தேவன் மனுஷனுக்கும் எங்களுக்கும் தேவனுக்கும் இருந்த காரியத்தை அவர் ஒப்புரவாக்கினார். அதனால் தான் சொல்லுகிறார், நற்செய்தியை அறிவித்து ஒப்புதலின் உபதேசத்தை கொடுத்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். என்று ஊழியர்கள் செய்ய வேண்டியது ஒப்புதலின் ஊழியர்தான். சபையிலேயோ மற்ற இடங்கள்லயோ நாங்க பெரியவர்கள் சிறியவர்கள் அல்ல, தேவனுடைய ஒப்புதலின் ஊழியத்தை சரியா செய்கிறவர்கள் தான் நாங்கள் தேவனுக்கு ஏற்றவர்களாய் இருக்கிற. ஏனென்றால் மெய்யான தேவனோடு நாங்கள் ஆகும்போது எங்களுக்கு நித்திய உறவின் அடித்தளம் அங்கு உருவாக்கினவர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எங்களுக்காக செய்த காரியத்தை நாங்கள் இயேசு கிறிஸ்து என்ற அந்த சத்தியத்தை விசுவாசிக்கும் போது எங்கள் பாவம் நிவிர்த்தி ஆகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். இந்த நாட்களிலே அநேக நெருக்கடிகள், அநேக பிரச்சனைகள், சண்டைகளுக்குள்ளே உலகம் கடந்து வருகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே நாங்கள் தேவனை அறிந்த நாங்கள் தான் அங்கு ஒப்புரவாக்க வேண்டும். அதுக்காக நாங்கள் செபிக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். அதை செய்யும்படி தேவன் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே பாஸ்டர் அவர்கள் வரவேற்று கொண்டு நீங்கள் எங்கள் திருச்சபையிலே ஒப்புரவான ஊழியத்தையும் ஒப்புரவான உபதேசத்தையும் சரியாக நேர்த்தியாக செயல்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழிநடத்த. பரிசுத்தமன் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி இந்த உலகத்துக்கும் பரலோகத்துக்கும் இருந்த தடுப்பு சுவரை நீர் தகர்த்து மீறுதல்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் சுமந்து அந்த தடுப்பு சுவரை அகற்றி எங்களுக்கு பரலோகத்தோடு தொடர்புடைய ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை தந்தீரே. பரலோகத்திலே இந்த அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தந்தீரே. அதே போல திருச்சபைகளிலே இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த ஒப்புரவாதலின் படி நடக்க உம்முடைய ஒப்புரவாதலின் ஊழியத்தை நாங்கள் செய்ய நாங்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அல்ல, உம்முடைய ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்து முடிக்க நீர் எப்ப அந்த தடுப்பு சுவரை நீக்கினீரோ அதே போல இந்த 5 கண்டங்கள்ல உள்ள திருச்சபைகளும் மக்களும் அந்த உம்முடைய ஒன்றான மெய்த்தேவனை நோக்கி பார்க்க இயேசு கிறிஸ்துவின் ஒப்புரவாக்குதலின் சத்தியத்தை நோக்கி பார்க்க இந்த சபைகள் எல்லாம் உம்முடைய ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்ய நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நீரே உயர்ந்தவர், எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவரே. ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை இந்த விசேடமாக இலங்கை, இந்தியா, இந்த கண்ட மக்களும் உம்முடைய இயேசுவினுடைய அவர் செய்து முடித்த காரியங்களை நாங்கள் நோக்கி பார்க்க எனக்காக எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அந்த எங்கள் பாவங்களுக்காக நீர் சிலுவையில காயப்பட்டீர், எங்களுடைய அக்கிரமங்களுக்காக நீர் சிலுவையில நொறுக்கப்பட்டீர், எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை நீர் அந்த சிலுவையில ஏற்றுக்கொண்டீர். உம்முடைய தழும்புகளால சுகம் தந்து தடுப்பு சுகரை அகற்றி எங்களை பரலோக பிரஜைகளாக மாற்றி இருக்கிறீர். இம்மைக்கு பின்பு எங்களுக்கு ஒரு வாழ்வு தந்திருக்கிறீர். இந்த உலகத்தோடு முடித்து போற வாழ்வல்ல அந்த வாழ்வு, அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தின் மூலமாக நாங்களை அந்த பரலோக பிரஜைகளாக இந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணம் இல்லாத அந்த ஊழியத்தை சிலுவையில செய்து முடித்தீர். ஆதாம் செய்த பாவத்திற்காக நீர் 2ஆம் ஆதாமாக வந்து
அந்த பரலோகத்தையும் பூலோகத்தை இணைக்கிற அந்த ஊழியத்தை செய்து முடித்தீர். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. மரணத்தை மரணத்தியான சாத்தாரை நீர் உம்முடைய மரணத்தினால வெற்றி சிறந்தீர். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை திருச்சபைகளும் ஒவ்வொரு மக்களும் இயேசுவை நோக்கி பார்த்து அந்த மரணத்துக்கு காரணமாக இருக்கிற அந்த பிசாசை எதிர்த்து நீக்க உதவி செய்வீராக. எங்கட நீர் தெரிந்து கொண்டீரே, நாங்கள் உம்முடைய சொத்தாக இருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சொத்தாக எங்கட உம்முடைய ஊழியத்துல சேர்த்து கொண்டீரே. உலகத்துல ஒவ்வொருவரை நீர் இந்த ஊழியத்துல ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரை திருச்சபையை நீர் தெத்தத்தினால மூடி பாதுகாக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. எங்களுக்குள்ள இருக்கிற நீர் பெரியவர். இந்த உலகத்துல இருக்கிற ஆவிகளை விட அந்த அவனை விட நீர் கிரேட்டர் இஸ் இன் அஸ். எங்களுக்குள்ள நீர் பெரியவராக இருக்கிறீர். ஒவ்வொருவரோடும் அந்த ஆவிகளை மற்ற மக்கள் அறியாமல் இப்படியாக பாவத்தில வாழுகிறார்கள், மதங்களில வாழுகிறார்கள், சாபத்தில வாழுகிறார்கள், பிசாசின் கிரிகைகளில வாழுகிறார்கள். கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை, இவற்றையெல்லாம் நீர் முறியடித்து வெற்றி சிறந்து நீர் எங்களுக்கு வாசம் செய்கிறீர். அவர்களுக்குள்ள இருக்கிற இந்த அடிமைத்தனத்தின் ஆவிகள், பாவத்தின் ஆவிகள், சாபத்தின் ஆவிகள், பொல்லாத ஆவிகள், கொலைவரின் ஆவிகள், தீமைகளின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த தீமைகள், யுத்தங்கள் எல்லாவற்றையும் நீர் முடிவுக்கு கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறீர். வெற்றி சிறந்தவர் நீர் ஒருவரே ராஜா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு நாமம் பெருகவும் நாங்கள் சுருகவும் எங்களை தாழ்த்தி ஜெபம் கேட்கிறோம். பொல்லாத வழிகளை விட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு இடைப்படுவீராக. ஒவ்வொரு ஊழியக்காரரோடு இடைப்படுவீராக. ஒவ்வொருவரும் உண்மை அறிகிற அறிவை ஒவ்வொரு திருச்சபைகளுக்கு கொடுப்பீராக. நீர் கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையை கொடுத்த தேவன் அல்லவா நீர். அந்த கொலைவரின் ஆவிகள், பாவத்தின் ஆவிகள், சாபத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படியாக கட்டளையிடு. இந்த யுத்தங்கள் ஒவ்வொன்றும் ஓய்வடைந்து சமாதானமாக ஒவ்வொரு நாடுகளிலேயும் ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு திருச்சபைகளும் அந்த எழுப்புதலில் இணைந்து நடக்க, அந்த ஒப்புரவாதலின் ஊழியத்தை செய்து முடிக்க நீர் வருகையின் போது உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் வாழ, பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ கிருபை செய்வீராக. இந்த சங்கமம் நித்திய வெளிச்சம் ரேடியோ நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்தோடு உடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். பலவீனத்தில் பலம் கொடுத்து, சுகம் கொடுத்து, ஆசீர்வாதம் கொடுத்து, தொடர்ந்து உம்முடைய ஞானம், புத்தி, அறிவை கொடுத்து பல உலக மக்கள் இந்த யுத்த காலங்களிலே உண்மை அறிந்து கொண்டு அந்த யுத்தத்தில் ஈடுபடுகிற அவர்களுக்கு இருக்கிற அந்த அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போய் ஒவ்வொரு தேசங்களும் சமாதானத்தோடு வாழ, ஒவ்வொரு சபைகளும் சமாதானமாக எழுந்து பிரகாசிக்க கிருபை செய்வீராக. ஜனத்துக்காக ஜெபிக்கிறோம். கணவருக்காக விசேஷமாக கணவருக்கு கொடுத்த சுகத்திற்காக, பலத்திற்காக, ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளோடு கூட இரும். பொல்லாங்காரை எதிர்க்கிற சக்தியை கொடுத்து தொடர்ந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் இருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த இரத்தத்தினால கழுவி நம்முடைய பிள்ளைகளாக, எங்களை பரலோக பிரஜைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றி இருக்கிறீர். இன்மைக்கு பின்பு எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும், கேட்கிற ஒவ்வொருவரையும் எங்களை பரலோக பிரஜைகளாக, அது கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராட்சியத்துல எங்களை சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள். உம்முடைய ஊழியத்தை நாங்கள் சாணாதிபதிகளாக உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் செய்து முடிக்க தொடர்ந்து சகல நாட்களிலும் எங்களோடு கூட இருக்க போறதற்காக நன்றி. சமாதானத்தை கட்டளையிடும் துதி கன மகிமை ஒன்றான வைத்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மக்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் சபையோடும் மக்களோடும் கூட இருந்து எல்லா பரிசுத்த பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
God bless you, sister. God bless you, everybody. ஆமென். Amen. டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர், நீங்க விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் எல்லாருமே அங்கு தேவனுடைய ஒப்புரவாகிற ஊழியத்தை செய்யக்கூடியதாய், ஒப்புரவாகிற காரியங்களிலே சமாதானம் அடையக்கூடியதாய், நான் பெரியவன் நீ சிறியவன் என்று நிற்காதபடி இந்த நாட்களிலே சமாதானமாய் ஒன்றிணைந்து எல்லாரும் அங்கு தேவனை துதிக்கிற துதி உண்டாக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். 120 நாடுகள் உலகத்திலே கிறிஸ்தவ நாடுகளாய் இருக்கிறார்கள். இந்த கிறிஸ்தவ நாடுகள் இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்ற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. நாமே நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரங்களுக்கு புதிதான நாளாக கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேனப்பா. புதுதான மாதத்துல கொண்டு வந்து சேர்த்து அப்பா, இன்று மட்டும் கண்ணு மணியுமாக காத்து வந்த உங்களோட மகா பெரிதான அன்புக்கும் அபிஷேகத்துக்கும் கிருபைகளுக்கும் நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. அந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல நீங்க எங்களுக்கு ஆண்டவரே வெளிச்சமாக வந்து ஆண்டவரே எங்களை அழைத்து இந்த காலை நேரம் ஜெபம் பண்ண தந்தை கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. சபையில ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே அப்பா. உங்களோட கரம் மட்டுமே இது செய்ய முடியும். உங்களோட சித்தத்தின் பின் நடத்துங்க. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து சென்றவரே இப்பொழுதும் எங்களுக்கு ஆண்டவரே எல்லா விதமான அசுத்தமான ஆவிய விடுதலையாக்கி அவருக்கு ஒரு பெரிதான அன்பை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. நாங்க உங்களோட இயேசு நாமத்தின் மூலம் எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொன்னபடி நீங்க இப்பொழுதும் எங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறீங்க. ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க. மனுஷரை நம்பாமைக்கு உங்களை நம்பி அப்பா உங்களோட சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு மாகாணங்கள் மாவட்டங்கள் எல்லா மக்களை உங்களோட சமாதானத்தை கட்டளையிட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. சிலர் இரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் பாராட்டுகிறாள். நாங்களும் உங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அதே மண்ணுமானாக்க அப்பா இந்த பாவத்துக்குள்ள சூழ்ந்திருக்கிற மக்களும் ஆண்டவரே அவர்கள் உங்களோட வெளிச்சத்துக்குள்ள வந்து உங்களுக்குள்ள மகிழ்ந்து கல் கூறுவதற்கு ஆண்டவரே உங்களோட வெளிச்சத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உங்களோட இரத்தத்தை தெளிங்க. ஒவ்வொரு மாகாணங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே உங்களுடைய இரத்தத்தை தளிக்கும் பொழுது ஆண்டவரே சாத்தானன் கெச்சிக்கிற சிங்கம் போல இருந்தாலும் அப்பா அவன் விலகி அவனுக்கு அப்பா அதிகாரம் எங்களுக்கு கொடுத்த வல்லவே கொடுத்த தகப்பனே இயேசுவின் நாமத்தின் மூலம் எல்லா பிசாசின் அதிகாரங்களை இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறனப்பா. யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்கப்பா. உங்களுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு உங்களோட சமாதானத்தை எல்லாருக்களையும் கட்டளையிடும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. உலகத்துல இருக்கிற எங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர், நீங்க பெரியவர், நல்லவர், போதுமானவர். உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி யாவரையும் ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. நாங்க உலகம் முன்கரை நாங்க ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே அந்த சமாதானத்தின் பிரபு அப்பா. நீங்க ஜெயம் கொடுத்து உங்களோட ஜீவனை கொடுத்தீங்க. அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு இவங்களுக்கு ஒரு பெரிதான தயவை கொடுத்து ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ரீட்டா செய்யற ஊழியங்களே அப்பா நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்க. இரவும் பகலும் வீக்கெண்ட்ஸும் பார்க்காம கேப்பா ஆண்டவரே. நல்லவன் பிளநற்றவன் யாரா இருந்தாலும் நீங்க தான் அதிசயம் செய்கிறவர். அவங்களுக்கு அப்பா புதிதான அபிஷேகத்தை அனுப்பி அவங்களோட தேவையை சந்தித்து இந்த ஊழியத்துக்கு தேவையானதை சந்தித்து அப்பா ஆன்லைன்ல இருக்க தடையில் யாவற்றையும் நீக்கி உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. இருங்க அவங்களே நீங்க மென்மேலுமாக இன்னைக்கு ஒரு புதிதான மாதத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தீங்க. இனிமேலும் சேர்க்க வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. கடந்த நாட்கள காத்தவரை இனிமேலும் அவங்களை இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவங்க செய்யற ஊழியங்கள் ஒன்றுமே வீண் போகாத வண்ணமாக நீங்க அவங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிக்கும்படியா ஜெபி. சிஸ்டர் ஜெனட்டுக்கான பிள்ளைகளுக்கான வருகிறேன், கணவனுக்கான வருகிறேன். அவங்க செய்யற ஊழியங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. வர போற சிஸ்டர் பிரதர்ஸ் யாவரையும் இந்த ஜெப கூட்டத்துல வந்திருக்கு அவர்களோட தேவையை சந்தித்து அவர்களுக்கு ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி உங்களோட பரிசுத்தமான ஆவி எங்களுக்குள்ள கொடுத்து
நான் உங்களுக்குள்ள நெருங்கி ஜீவிப்பதற்கு ஆண்டவரே உங்களோட சித்தத்தை நாங்க செய்வதற்கு அதிகமாக எங்களை உங்க கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து யாவருக்கும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தை செய்வதற்கு செய்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. இந்த நாளை புதிதான நாளாக எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க போற உங்களோட மகா பிரதான அன்புக்கும் அபிஷேகத்துக்கும் நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் என்று ஆமென். ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் இந்த அயல் நாடுகள் இந்த யுத்த நாடுகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றா ஒருவருக்கு விரோதமா ஒருவர் எழும்பாதபடி, ஜாதிகளுக்கு விரோதமா ஜாதிகள் எழும்பாதபடி கர்த்தர் தாமே அந்த யுத்தங்கள்ல கூட இருந்து அங்கு யுத்தங்களை நான் சமாதானமாய் மாற்ற வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்த. ஹalleluya. ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம் ராஜா. துதிக்கிறோம் மக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதுமா எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த வருடத்திலே இந்த 3வது மாதத்திலே 2வது நாளைகளை ஒரு மனதோடு கூடி ஜெபிக்க நீர் செய்த கிருபைக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதுவரை நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அப்படியாக கூட ஆண்டவரே, நீர் இதுவரை நாங்கள் ஜெபித்த ஜெபங்கள் அநேக ஜெபங்கள் அப்பா. இந்த ஜெபங்களுக்கு எல்லாம் ஒவ்வொன்றாக நீர் பதில் கொடுத்து கொண்டு வருகிறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்னுமாய் கூட ஆண்டவரே, இந்த நாள்ல கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலுக்காய் சோத்திர ராஜா. இஸ்ரவேலின் மேலே ஆண்டவரே உமது ஆசீர்வாத கரம் அமரட்டும் தகப்பனே. அதற்கு விரோதமா எழும்புகிற எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் விலக்கி போடுறோம்ப்பா. உமக்கு சோத்திரம். நான் இஸ்ரவேலருக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான் என்று சொல்லி இருக்கிற வாக்கின்படி அந்த தேசம் மலர்ந்திருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், அவர்கள் சுகித்திருப்பார்களாக என்று சொல்லி இருக்கிறீரே தகப்பனே. அப்பா, அப்படியாக இஸ்ரவேல் தேசத்தை தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. அப்படியே அந்த தேச மக்கள் எல்லோரும் நீரே உண்மையான இரட்சகர் என்று மேசியா என்று அறிந்து கொள்ள அவர்களுடைய மனக்கண்களை நீர் திறந்தல்லும் தகப்பனே. நீர் நீதியானின் மனக்கண்களை திறந்த தேவனப்பா. அப்படியாக அந்த இஸ்ரவேலரின் எல்லோருடைய கண்களையும் நீர் திறந்து மக்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட இந்த வேளையிலே நாங்கள் உருக்கமாக ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படியாக இஸ்ரவேல் பக்கத்தில் இஸ்ரவேலை ஆளுகை செய்கிறவர்களையும் அதன் மக்களையும் அதனை பாதுகாக்கிறவர்கள் யாவரையுமா எமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் தாமே நீர் இஸ்ரவேலையும் பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்படியாக பக்க இருக்கிற அயல் நாடுகளை கூட உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் ஆண்டவரே, அந்த அயல் நாடுகளிலே இருக்கிற மக்கள் கூட இஸ்ரவேலுக்கு சமாதானமா வர உதவி செய்யுங்க. ஒருவன் கர்த்தருடைய வழியிலே நடந்தால் அவன் சத்துரு கூட அவனுக்கு சமாதானத்தோடு வருவான் என்ற வார்த்தையின்படி தேவன் தாமே சமாதானத்தின் தேவன். பக்க இருக்கிற எல்லா அயல் நாடுகளையும் தேவன் இஸ்ரவேலுக்கு சமாதானத்தோடு வர கிருபை செய்யுங்கப்பா. அப்படியாக யுத்த பூமிகளுக்காக ஜெபிக்கிறோம். தேசங்களுக்கு விரோதமாய் தேசங்களும் ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யங்களும் எழும்பிக் கொண்டு சமாதானம் இல்லாமல் ஒருவரை ஒருவர் கடித்து கொதறி அழித்து கொண்டிருக்கிற இந்த வேலையிலேப்பா நீர் சமாதான பிரபுவா இருக்கிறபடினால் அந்த சமாதானத்தை தேசங்களின் மீது கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறப்பா. யுத்தங்களை தடுத்து நிறுத்துகிறவரே, யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் நீர் ராஜா. சகலவும் செய்ய வல்லவரே நீர். இந்த வேலையிலப்பா நாங்கள் உருக்கமாய் ஜெபிக்கிறோம். எத்தனையோ தேசங்களுக்கு விரோதமாய் தேசங்கள் எழும்பி இந்த நாளிலே போர் அழிவுகள் காணப்பட்டு ஆத்துமாக்கள் எல்லாம் நஷ்டப்பட்டு எல்லா சேதங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன கர்த்தாவே. நீர் தாமே ராஜா இந்த தேசங்களுக்கு விரோதமாய் தேசங்களும் ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதிகளும் எழுமாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து சமாதானத்தோடு வழி நடத்துவீராக அப்பா. நீங்களும் அந்த துன்மார்க்கர்களுக்காக ஆண்டவரே
ரத்தம் சிந்தி இருக்கிறீரே அப்பா, அதனை நீ நினைவு கூறும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதனாலே அங்க மக்கள் வாழ்கிற அந்த இடங்களிலே பதற்றத்தோடு பயத்தோடு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற இந்த வேலைகளில ஆண்டவருடைய கரம் அப்பா, முழுமையான கரம் ஆண்டவரே, முது பரிசுத்த பலம் கொண்ட கரம் அந்த யுத்த நாடுகள் மீது அமைதியை நீர் உருவாக்கி தரும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. தேச தலைவர்கள் எல்லோரும் ஒரு மனதோடு கூடி பேசி சமாதானத்தோடு அவர்கள் தேசங்களை ஆளுகை செய்ய கர்த்தர் தாமே நீர் அவர்களுக்கு சமாதான பிரபுவா இருந்து நீர் வழி நடத்துங்க. அப்படியே கூட தேசத்திலே சமாதானத்தை கட்டளிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாம படுத்துக் கொள்வீர்கள், துஷ்ட மிருகங்கள் தேசத்திலே இராதபடியும் பட்டயம் உங்கள் தேசத்திலே உலாவதில்லை என்ற வாக்குத்தத்த வசனத்தின்படி ஆண்டவர் இஸ்ரவேலுக்காகவும் அயல் நாடுகளுக்காகவும் ஆண்டவரே, அப்படியே இந்த நாடுகளுக்காக இந்த வசனங்களை வைத்து ஜெபிக்கிறோம். தேவன் தாமே சமாதானத்தோடு மக்கள் வாழ்ந்திருக்க கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. அப்படியே தேவன் செய்து ஆசிர்வதிக்கிற உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தன்னை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. அவருடைய பாதையில இன்னும் அதிகமா எடுத்து நீர் பயன்படுத்தும்படியா ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து அந்த முழு குடும்பங்களை ஆசீர்வதிக்க முடியா ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படி இணைந்து பணிபுரிகிறதான சகல ஊழியர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் அவர்கள் உமக்கு செய்யற ஊழிய யாவற்றையும் தேவன் நீர் ஆசீர்வதிக்க முடியா ஒப்பு கொடுக்கிற ஊழிய பாதையில இன்னும் அதிகமான விசுவாசத்தோடு உங்க ஊழிய செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் தேவரீர் நீர் ஆசீர்வதித்து அநேக தேசங்களுக்கும் ஜாதிகளுக்கும் குடும்பங்களுக்கும் சபைகளுக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு ஆசீர்வாத குடும்பமாக நீர் மாற்றி தரும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. மற்றபடியாய் கூட ஆண்டவரே, ஜெபித்த ஒவ்வொருத்தருக்காய் சோத்திர ராஜா, ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்பங்களை கூட ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் செய்கிறதான ஊழியத்தையும் தேவன் நீர் கனப்படுத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். மற்றபடியாய் கூட ஆண்டவரே, இந்த வேலையிலே ஜெபிக்க வர காத்திருக்கிற யாவரையும் தேவரே நீர் அவர்களையும் ஆசீர்வதித்து அவர்கள் குடும்பங்களையும் பெருக செய்து வழி நடத்துங்க. ஏமி புஷ்பராஜ் சகோதரிக்கா ஜெபிக்கிறோம். அந்த மகளையும் அவரும் அந்த மகள் உமக்கு செய்யற ஊழியத்தையும் தேவரே நீர் ஆசீர்வதிங்க. அந்த முழு குடும்பத்தை நீங்க ஆசீர்வதித்து பொறுப்பெடுங்கப்பா. இன்னும் அதிகமா உமக்கா ஊழியர் செய்ய கர்த்தர் நீர் தகுதிப்படுத்துங்க, இன்னும் பலப்படுத்துங்க. எல்லா வழி வாசல்களை திறந்து தந்து ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனம் மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமென் ஆமென். கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவாராக. ஆமென். சொல்லுங்க சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். ஓகே. நீங்கள் இந்த நாடுகளிலே நேற்றைய நாளும் இந்த நாளும் நடந்த யுத்தத்திலே அங்கு சேதப்பட்ட மக்கள், அங்கு அழுகையும் புலம்பலாயும் இருக்கிற மக்கள், அது மட்டுமல்ல எங்கள் தேச மக்களும் 52 பேர் அங்கு எங்கள் தேச மக்களும் காயப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் அறிந்தோம். ஆகவே இப்படியாய் சேதப்பட்டு வேதனையிலே தவிக்கிறோம். மரித்திருக்காங்க 2 பேரு காயப்பட்டிருக்கிறார்களாம் ஈரானில. ஆகவே இதற்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். இவர்களுக்கு ஒரு ஆறுதல் பெருகும்படி அவர்கள் சொந்த இடங்களுக்கு போகக்கூடிய ஒரு வழிகளை கர்த்தர் செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். ஸ்தோத்திர ஆண்டவரே, துதியின் மத்தியில் வாசமா இருக்கிற அற்புதமான தேவனே, இந்த அருமையான ஜெப வேலைக்காக மக்கள் நன்றிகளை எடுக்கிறோம். கர்த்தர் நீங்க ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கணும். அவந்தார வெளியிலே ஆறுகளையும் ஆண்டவரை நீர் உண்டாக்கின தேவன். கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவரை இந்த வழிகளை உண்டாக்குவதற்கு நீர் எம்மாத்திரம் ஆண்டவரை உமால் கூடாதது ஒன்றுமில்ல அப்பா. அப்பா இது ஆண்டவரை இந்த நாளிலே இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா, லெபனான் இது போல ஆண்டவரை அநேக நாடுகளிலே, சவுதி அரேபியா, இனங்குடு கர்த்தாவ, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்த ஆண்டவரை தேசங்களில் எல்லாம் ஆண்டவரை அநேகமான குழப்பமான சூழ்நிலை
எங்கு பார்த்தாலும் பயமும் ஆண்டவரே, மக்கள் நடமாடக்கூடியாதபடிக்கு ஆண்டவரே, இந்த போரும் ஆண்டவரே, அதனால் ஏற்படுகிறதான ஆண்டவரே பயமும் ஆண்டவரே, மரண ஓலங்களும் கர்த்தாவே, இனி ஆண்டவரே அந்த தேசத்தில் அப்படியாய் நடக்காதபடிக்கு என் தேவனால் ஆண்டவரே இதற்கு ஒரு தீர்வை கொண்டு வந்து அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் சமாதானத்தோடு வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏதோ காரணத்திற்காக ஆண்டவரே இவர்கள் செய்யப்படுகிறதான சூழ்ச்சியான ஆண்டவரே எல்லா விதமான அரசியல்களை கர்த்தர் நீர் அறிந்தீர்கள் கர்த்தாவே. யாரை தள்ளி யாரை ஆண்டவரை மிதித்து போடலாம் என்கிற ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருக்கின்ற சூழ்நிலை தனக்கு சாதகமான ஒரு ஆட்சி அங்க வர வேண்டும் என்றதுக்காக ஆண்டவரை அநேக மக்களுடைய உயிர்களை ஆண்டவரை இவர் எடுக்கிறபடியால், அநேக மக்கள் ஆண்டவரை மாண்டு போயிருக்கிறபடியால், அநேக மக்கள் ஆண்டவரை அந்த இடத்துல ஆண்டவரை காயத்தோடு ஆண்டவரை மரண படுகையோடு ஆண்டவரை இருக்கிறபடியா கர்த்தர் தாமே ஆண்டவரை இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டவரை நீ ஒரு சுகத்தை கொடுங்கப்பா. யாரெல்லாம் ஆண்டவரை அந்த இடத்துல ஆண்டவரை அப்பாவே ஆண்டவரை அதிகமாய் ஆண்டவரை அந்த பாம்னாலேயோ ஆண்டவரே அந்த கட்டடம் இடிந்ததனாலேயோ ஏற்பட்ட காயங்களை எல்லாம் என் தேவனாகி கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு ஆற்றும்படியாய் சுபிக்கிறோம். அவா இதோ ஆண்டவரே பல தேச மக்கள் ஆண்டவரே அந்த ஈரான் தேசத்துல வாழ்கிறபடியால், கனடா தேசத்திலும் ஆண்டவரே 52 மக்கள் ஆண்டவரே அந்த இடத்துல வாழ்கிறபடியால் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்பட்டிருக்கிற காயங்களை என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே காயங்களை கட்டி ஆண்டவரே ஆண்டவரை நீ ஆற்றுகிற தேவனா இருக்கிறீர் கர்த்தாவே. அப்படியா இந்த பிள்ளைகளுடைய காயங்களை கட்டி ஆண்டவரை ஆற்றி நீர் தாமே ஆண்டவரை இந்த பிள்ளைகளுக்கு துணையாய் அறிந்து வழிநடத்தும்படி ஆயிடுச்சு வைக்கிறோம். எல்லா விதமான ஆண்டவரை இந்த வான் ஆண்டவரை வான் பாதைகள் எல்லாம் மூடிவிட்ட இந்த சூழ்நிலையில அப்பா அங்க இருக்கிற பிள்ளைகள் தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரை. எல்லா தேசத்தின் மக்களும் ஆண்டவரை எப்படி அங்கிருந்து நாங்க அந்த தேசத்தை விட்டு வெளியே வருவது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில அப்பா பக்கத்தில ஆப்கானிஸ்தானில் பார்த்தால் அந்த இடத்துல ஆண்டவரை ஒரு போர் சூழ்நிலை இருக்கிறது. அதே நேரத்தில் ஆண்டவரை மறுபக்கத்தில் பார்த்தாலும் அப்படியான வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாத இந்த வான்பாதைகள் எல்லாம் மூடி ஆண்டவரை இந்த பிள்ளைகள் எல்லாம் எப்படி வர வேண்டும் என்று தெரியாமல் தவிர்த்து அலைந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை வழிகளை நீங்க ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஒரு வழி திறந்து ஆண்டவரை இந்த பிள்ளைகள் எல்லாம் தங்கள் சொந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. இந்த போர் நிலவரத்தை நீர் அறிந்திருக்கிறீர். இது எந்த காரணத்தினால் ஏற்பட்டது என்றும் நீர் அறிந்திருக்கிறீர். அந்த ஆண்டவரை அதிக சேதங்களோ அதிக உயிர் பலிகளோ இல்லாதபடிக்கு ஆண்டவரை இதை ஆண்டவரை நீர் ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரை முடிப்பில் ஏழைகளுக்கு எதிர்ப்பாய் செய்யப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று சொல்லியிருக்கிறீரே, அப்படியா இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆயுதமும் வாய்க்காமல் ஆண்டவரை உண்மை நம்பி உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு நீர் துணையாய் இருந்து வழிநடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம் அப்பா. இதுவோ ஆண்டவரே இந்த சண்டை போர்கள் ஆண்டவரை இன்னும் மும்முரமாய் போய்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில சவுதி அரேபியால அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அந்த இடத்தில் ஆண்டவரை அநேக ஆண்டவரை ஏறத்தாழ ஆண்டவரை அப்பா இதோ நூற்றுக்கணக்கான ஆண்டவரை மிசைல்களும் ஆண்டவரை ஆயிரக்கணக்கானவரை ஆண்டவரை இதோ ஆண்டவரை அப்ப ட்ரோன்களும் ஆண்டவரை செலுத்தி அந்த நாட்டில் ஆண்டவரை அங்க பக்கம் அதை சூழ்ந்திருக்கிற நாடுகள் எல்லா இடத்திலும் ஆண்டவரை இவைகளை தாக்குகிறபடியால் கர்த்தர் தாமே இதற்கு ஒரு ஆண்டவரை விடிவை தந்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் யாரெல்லாம் மரணத்திலே ஆண்டவரை மறித்து போயிருக்காரோ அந்த குடும்பங்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதலை நீங்கள் தெரிவிக்கும்படி ஆய்ச்சி வைக்கிறோம் கர்த்தாவே. ஆறுதல் ஆண்டவரை கூடியான ஒரு சூழ்நிலையில சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. என்ன ஆறுதல் சொன்னாலும் ஆண்டவரை அது ஆறுதல் அடையக்கூடிய ஆண்டவரை ஒரு சூழ்நிலை இருக்காதப்பா. ஆனாலும் என் தேவனாகி கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு ஆறுதலை தந்து அந்த குடும்பத்துக்கெல்லாம் ஒரு ஆறுதலை தந்து என் தேவனாகி கர்த்தர் இவர்களை ஆண்டவரை நீர் பாதுகாத்து கொண்டு வழிநடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். இந்த போர்கள் எல்லாம் ஆண்டவரை இவர்களிலே ஒரு முடிவுக்கு கொண்டு வரும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். கர்த்தர் தேசங்களிலே நீர் ஆண்டவரை பெரியவராய் இருந்து இந்த காரியங்களை எல்லாம் செய்யும்படியா ஆய்ச்சி வைக்கிறோம். இதற்கு முக்கிய காரணமா இருக்கிற ஆண்டவரை டொனால்ட் ட்ரம்பை ஆண்டவரும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். நெத்தன்யாகுவை நம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டவரை நீர் ஆண்டவரை எல்லா காரியங்களையும் தெரிவித்து ஆண்டவரை விரைவிலே இதை ஆண்டவரை நிறுத்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கும்படி ஆய்ச்சி வைக்கிறோம்.
டொனால்ட் ட்ரம்ப்பை ஆண்டவரை சந்திங்கப்பா. இதற்கு முக்கிய காரணமா இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப்பை ஆண்டவரை என் தேவன் இந்த நாளில் சந்தித்த ஆண்டவரை அந்த மகனுக்கு நல்ல ஒரு ஆண்டவரை வெளிப்பாடுகளை தந்த ஆண்டவரை இதற்கு தேவையான காரியங்களை செய்து கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் ஆண்டவரே எல்லா தேச மக்களும் அங்கிருந்து விடுபட ஒரு விசை கொடுக்கத்தாவே அந்த அவர்கள் சென்று சேர வழிகளை நீங்க ஆண்டவரை திறந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் தன்னுடைய நாட்டுக்கு செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. அங்க இன்னும் ஆண்டவரை சூழ்நிலை மோசமான ஒரு சூழ்நிலை நாளுக்கு நாள் ஆண்டவர் இருக்கிறபடியா இன்னும் இவர்கள் ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை கடினமான முறையில தாக்க வேண்டும் என்று ஆண்டவரை ஒரு பக்கம் ஆண்டவரை இஸ்ரேலி மறுபக்கம் அமெரிக்கா இவர்கள் கூட்டு சேர்ந்து ஆண்டவரை இன்னும் மும்முரமாய் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை நெருங்கி கொண்டிருக்கிறபடியால் அதற்குள்ளாக இந்த மக்கள் எல்லாம் ஆண்டவரை அங்கிருந்து வெளியேற கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இப்போது கூட கர்த்தாவே லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவரை ஈரான் தேசத்தை விட்டு ஆண்டவரை அதனுடைய நாட்டு எல்லையிலே ஆண்டவரை அநேக ஜனங்கள் காத்திருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களும் கூட கர்த்தாவே அந்த எல்லையை கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் நீ செய்து வழிநடத்த போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. கர்த்தர் தாமே இந்த நாளிலே அப்பா ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். பிள்ளைகளிலே நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, அவளுக்கு நீங்க துணையா இருங்க. இதே நேரத்தில் ஆண்டவரை ஜெபிக்க காத்திருக்கிறதான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் சமூகத்துல கொண்டு வருகிற கர்த்தர் நீங்க அவர் மத்தியில பெரிய காரியங்கள் செய்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கணும். அருமையான ஜெப வேலையை தொகுத்து ஆண்டவரே நடத்தி கொண்டிருக்கிறதான அருமையான ஆண்டவரே லெஸ்லி சகோதரரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அவனை ஆசீர்வதிங்க. அவர்கள் எண்ணங்கள் ஏக்கங்களில் இருக்க காரியங்களை அறிந்து ஆண்டவரை உதவி செய்யுங்க. அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக பிள்ளைகள் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து நல்ல பாதுகாப்பாக தேசத்திலே நீர் ஆண்டவரை அவர்களுக்கு துணையா இருந்து வழி நடத்த முடியாது சிந்திக்கிறோம். இந்த ஜெப வேலையை தொகுத்து வருகிறதான அருமையான மகளையும் அவருடைய கணவனையும் மகளையும் மகனையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. அநேக ஜாதி ஜனங்களுக்கு சாட்சியா நிறுத்த கர்த்தர் உம்மால் கூடும். அப்படியா இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து உம்மாலே உயர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சிப்பிக்கிறோம். கர்த்தர் அப்படியா நீ செய்போவதற்காய் உங்க கொடான கொடி துதியும் கனமும் மகிமை யாவற்றை ஆண்டவரை ஒருவருக்கே எடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நன்றி பிரதர். கர்த்தர் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் வாய்க்க பண்ணி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பாஷா அமலராஜ் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். பாஷா சிசிலியாமாவை நாங்க வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலியாமா, இன்றைய நாட்களில் இந்த யுத்தம் காரணமாக உணவு உடைக்கு கஷ்டப்பட்டு அங்கு பசியிலே வாடுகிற ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்கு ஏற்ற உணவு கிடைக்கவும் கர்த்தர் தாமே பலப்படுத்தி அவர்களை பாதுகாக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, இந்த இஸ்ராயேல் சனத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் இவ்வளவு இத்தனை காலம் அப்பா இப்படி கஷ்டப்படுகிறார்கள் தகப்பனே. அவர்கள் மேலே உமது இரக்க கண்களை திருப்பும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்களோடு கூட இருந்தவர்களை வழி நடத்தும் தகப்பனே. அவர்களின் கண்ணீரை காணும் தெய்வமே, அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தும் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தருளும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த பிள்ளைகள் எங்க போவார்கள் தகப்பனே. அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள் தகப்பனே. ஆவியானவரே, அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தும். பரிசுத்த ஆவியானவரே, அவர்களோடு கூட இருந்த தகப்பனே. அவர்களுக்கு கண்ணீர்களை காண்கிற தெய்வமே, அவர்களோடு கூட இருந்து சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொடுத்த தகப்பனே. ஆவியானவரே, அவர்களுக்கு கொடுக்க உடையோ உண்ண உணவோ அளிக்க வல்லவர் நீர்தானே அப்பா. அப்பா அவர்களுக்கு நோக்கும் தகப்பனே. அப்பா தகப்பனே, மீண்டும் மீண்டும் அவர்கள் ஒரு சமாதானத்தை கொடுத்தருளும் தகப்பனே. அப்பா அவர்கள் அழுகையும் கண்ணீரையும் துடையும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்களுக்கு மருந்து வசதிகளையும் எல்லாவற்றையும் நீர் கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்களோடு கூட இருந்தவர்களை வழி நடத்தும்.
அப்பா இஸ்ராயேல் சனத்தை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. ஈரான் சனத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. ஒரு சமாதானத்தை கொடுத்தருளும் தகப்பனே. எங்கு சண்டை நடந்தாலும் சமாதானத்தை கொடுத்தருளும் தகப்பனே. யுத்தம் தேவையில்லை தகப்பனே. யுத்தத்தால் இன்னொரு வருமானமும் வராது தகப்பனே. ஒரு சமாதானத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. நாங்கள் உண்மை இழந்து கேட்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த அநியாயங்கள் கொடுமைகளில் இருந்து அதுகளை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. சமாதானத்தை கொடுந்தகப்பனே, சமாதானத்தை கொடுந்தகப்பனே. எத்தனை தாய் தகப்பன் அப்பா அழுகிறார்கள் தகப்பனே. இந்த வீரர்கள் எல்லாம் எவ்வளவு பேர் இறந்து போறார்கள் தகப்பனே. ஆவியானவரே அவர்களோடு கூட இருந்தவர்களை வழி நடத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, சமாதானத்தை ஒற்றுமையை கொடுத்த தகப்பனே. சின்னஞ்சிறுகள் பள்ளிக்கூட பிள்ளைகள் அப்பா அநியாயமாக இறந்து போறார்கள் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அண்ணா ஆவியானவரே, உம்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. இயேசுவே, நீர் கரம் கொண்டு உமது கரங்களால் தொடும் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த யுத்தத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. சமாதானத்தை கொடுக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா சமாதானத்தை கொடுத்தருளும் தகப்பனே. சமாதானத்தை கொடுத்தருளும் தகப்பனே. ஆவியானவரே, உமக்கு சோத்திரம் அப்பா. உமக்கு சோத்திரம் அப்பா. இருந்து கேட்கிறேன் தகப்பனே. எல்லோரையும் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. யுத்தங்கள் சண்டைகள் வேண்டாம் தகப்பனே. சமாதானத்தை கொடுந்தகப்பனே. சமாதானத்தை கொடுந்தகப்பனே. கடைசி காலம் என்பதற்காக இப்படி அநியாயமாக சாக விடாதே தகப்பனே. அநியாயமாக அது இறந்து போறார்கள் தகப்பனே. இத்தனை பேர் கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கிறார்கள் தகப்பனே. அவர்கள் கண்ணீரை துடைக்க நீர்தான் அப்பா வல்லவராயிருக்கிறீரப்பா. அப்பா, இந்த யுத்தத்தில் எல்லோரையும் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவார். ஆமென், ஆமேன், ஆமேன். ஆமென். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு வினோ தட்டுப்பாடான பொருட்கள் கிடைக்கும்படி, அங்கு விலை உயர்வுகள் தேசங்களிலே வராதபடி கர்த்ததாமே இந்த நாட்களை காத்து கொள்ள வேணுமாய் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே, இறைவா, இன்றைய நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, கர்த்தாவே, இந்த புதிய மாதத்திலும் அப்பா, இந்த புதிய நாளிலும் எங்களை நடத்துகிற கிருபைக்காக ஐயா நன்றி ஆண்டவரே. போன மாதம் முழுவதும் ஆண்டவரே கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்கள் ஐயா. எங்களை காத்து நடத்தினீங்கள் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. புதிய மாதத்திலும் எங்களை பாதுகாத்து அப்பா கர்த்தாவே, இந்த ஆபத்துக்கு அப்பா தகப்பனே, இந்த போர்கள், இந்த எத்தனையோ பாடுகளின் மத்தியில அப்பா கர்த்தாவே, நீங்கள் எங்களை பாதுகாத்து நடத்த கிருபைக்காக நடத்த போறன தயவுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவர். இம்மட்டுமாக நடத்தி இருக்கிறீங்களே, இம்மட்டுமாக அவளை நடத்தின எபினேசரை ஜீவனை தந்திருக்கிறீர்கள், ஜீவனோடு காத்திருக்கிறீங்கள் ஐயா உமக்கு நன்றி ஆண்டவர். கர்த்தாவே, இனிமேலும் ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் எங்கள் ஒவ்வொருவரை உடைய பாதுகாப்பில் அணைத்து காக்க போறதுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, ஆவியானவர் அப்பா, தேசங்களில் நடக்கிற எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு பாடுகளை தகப்பனே நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள் ஆண்டவர். கர்த்தாவே, இந்த தேசங்களில் நடக்கிற இந்த யுத்தங்களை ஆண்டவரை நீங்கள் ஓய பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, தேசங்களில் ஆண்டவரே வரப்பு வந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தங்கள் அப்பா, நீங்கள் எல்லாவற்றையும் முறியடித்து போட்டு ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு நியூஸ்களை பார்க்கும் போது பயங்கரமாக இருக்கிறதே ஆண்டவர். உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீங்கள் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் நடக்கிற அட்டூழியங்கள், அநியாயங்களை நீங்கள் ஆண்டவரை கேட்டுக்கொள்வீங்கள் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரை. நீங்கள் ஆண்டவரை, நீங்கள் நியாயம் தீர்க்கிற தேவன் ஆண்டவரை. இந்த தேசங்களில் நடக்கிற நியாயம் இல்லாத காரியங்களை நீங்கள் நியாயம் தீர்த்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை மீட்டு காத்து கொள்ளுங்க ஆண்டவரே.
கர்த்தாவே ஆவியானவரே தேவனே, அப்பா இந்த தேசங்களில் அப்பா வருகிற பஞ்சங்கள், அப்பா கொள்ளை நோய்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் விடுவித்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா பஞ்சங்கள் வராதபடி என் தேவனே ஒவ்வொரு வீட்டிலும் ஆசீர்வாதத்தை பொழிந்து ஆண்டவரே நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே கர்த்தாவே ஏழை எளிய மக்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. இந்த தேசங்களில் அப்பா இந்த ஒவ்வொரு நாடுகளில் நடக்கிற யுத்தம் காரணத்தினாலே தேவனே எத்தனையோ வீடுகளில் அப்பா பஞ்சங்கள் உணவில்லாமல் உடுக்க உடை இல்லாமல் ரோட்டுகளிலும் வீதிகளிலும் என் தேவனே கர்த்தாவே இந்த பிள்ளைகள் பெரியோர்கள் அப்பா வயதானவர்கள் கண்ணீரோடு நிற்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள் என் தகப்பன். கர்த்தாவே இவர்கள் எல்லாருக்கும் மத்தியிலும் நீங்கள் தகப்பனாக இருந்து ஆண்டவரே அந்த இடத்துல ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து காத்து நடத்துங்க ஆண்டவரே. தேவனே உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ஒருவரும் உம்முடைய பிள்ளைகள் அல்ல ஆண்டவரே. இந்த உலகில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. நீர் ஒருவரே எல்லோருக்கும் தகப்பன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீங்கள் காத்து ஆண்டவரே இவர்களுக்கு ஏற்ற வேளையில ஏற்ற இடங்களை கொடுத்து அப்பா ஏற்ற வேளையில உணவை கொடுத்து நீங்கள் ஆதரிக்கிற தகப்பன் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா என்று கூப்பிடுகிற வேளையில் நீங்கள் அருகிலே போய் இருக்கிற தகப்பன் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்து உம்மை நோக்கி கூப்பிட்டு நடக்கிற பிள்ளைகளாக என் தகப்பனே உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளாக மாற்றி போடுங்க ஆண்டவரே. விசுவாசத்திலே அப்பா நிலை நிற்கும்படியான பிள்ளைகளாக இருக்கும்படி எந்த அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. விசுவாசம் இல்லாமல் நடக்காதபடி எந்தவன் எங்கள் தகப்பன் எங்களோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு எந்த இடத்தில் எந்த யுத்தங்களில் இருந்தாலும் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிட நீங்கள் அருகில் இருக்கிற தகப்பன் என்று விசுவாசத்தோடு என்கிற பிள்ளைகளாக மாற்றி போடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே அப்பா தேவனே இந்த யுத்த நாடுகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. அப்பா ஆவியானவரே இந்த யுத்த நாட்டில் ஆண்டவரே எத்தனையோ குழந்தைகள் ஆண்டவரே சிறு குழந்தைகள் இந்த சத்தங்களினால் அப்பா அச்சத்தோடும் அப்பா நெடுக்கத்தோடு நோயோடும் உணவில்லாமல் இருக்கிறதை எந்தவனே நீங்கள் பார்க்கிறீங்கள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை நீங்கள் யாவரையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. அதிகாரிகள் மத்தியில் ஒரு தயவை கொடுங்க ஆண்டவரே. இந்த அதிகாரிகள் ஆண்டவரே அப்பா தகப்பனே மேன்மை பாராட்டாதபடி தகப்பனே அவர்கள் தாங்கள் பெரிது நான் பெரிது என்று எண்ணாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாட்டோடு சேர்ந்து மற்ற நாட்டை அப்பா தகப்பனே கர்த்தாவே சுட்டரித்து போடாதபடி தகப்பனே என் தேவனே எல்லா நாடுகளிலும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. எல்லா நாட்டு தலைவர்களுக்கும் ஒரு இருதயத்தில அப்பா சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. இருதயத்தில் இருக்கிற கடினங்கள் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டேன் தகப்பனே. சதையான இருதயத்தை அந்த அதிகாரிகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. இரக்கத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. தாங்கள் இப்படி சொல்லி போட்டு இருப்பதினால் அப்பா எத்தனையோ பொது மக்கள் தங்களுடைய உயிர்களை விட்டு விடுவார்களே, எத்தனை இடங்கள் அழிந்து போகிறது என்று எண்ணும்படியான ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே அந்த இடங்களில் ஆண்டவரே உம்முடைய கிருபை கூட இருப்பதாக தகப்பனே. ஆம் தேவனே கர்த்தாவே அப்பா எத்தனையோ நாடுகள் தாண்டி மற்ற நாடுகளுக்கு செல்லுகிற விமானங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த விமான பாதிப்பால் ஆண்டவரே போக்குவரத்து பாதிப்பால் ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீரோடு இருக்கிறது ஆண்டவரே. தங்களுடைய பிள்ளைகளை அப்பா பார்க்க முடியாமல் சேர முடியாமல் அப்பா இடையந்தரத்தில் எத்தனையோ பிள்ளைகள் அந்தரிக்கிறதை காண்கிறீங்கள் ஆண்டவரே. இப்படியான காரியங்கள் வராதபடி விமானங்களின் தடைகளை எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரே மறுபடியும் சமாதானத்தோட இந்த விமானங்கள் ஓடும்படியாகவும் எல்லா பிள்ளைகளும் தங்கள் நாடுகளுக்கு சென்று சமாதானத்தோடு போக்குவரத்து செய்யும்படியாக என் தேவனே இந்த விமான பயணங்களில் எந்த ஒரு பாதிப்பும் வராதபடி என் தேவனே பாதுகாத்து நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த அதிகாரிகளுக்கு கட்டளை இதுங்க ஆண்டவரே. இந்த அதிகாரிகளின்
அப்பா இருதயத்துல தயவை ஊற்றுங்க ஆண்டவரே. இப்படியான காரியங்கள், இப்படியான போர்களினால் தகப்பனே எத்தனையோ மக்கள் எவ்வளவோ தூரமாக பாதித்து போகிறார்கள் என்று அறியாமல் இருக்கிறார்களே தகப்பனே. அவர்களின் இருதயத்தில் ஒரு அறிவை ஊட்டுங்க ஆண்டவரே. சமாதானத்தை ஒவ்வொரு நாடுகளுக்கும் கொடுங்க ஆண்டவரே. பஞ்சம், படுகொள்ளை, நோய் வராதபடி என் தேவனே ஒவ்வொரு இடங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய போர்வைக்குள்ள மூடி மறைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இஸ்ரவேலை காக்கிறவர் நீங்கள் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்ன தகப்பனே கர்த்தாவே. அப்பா அந்த இடங்களில் என்னென்ன நடக்கிறது என்று நாங்கள் அறியோம் ஆண்டவரே. நீங்களே நியாயாதிபதி ஆண்டவரே. நீங்களே நியாயம் தீர்க்கிறவர் ஆண்டவரே. யார் யார் என்னென்ன செய்கிறார்கள் என்று நீங்கள் அந்த இடத்திலே நியாயம் தீர்த்து ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்கள் முறியடித்து நடத்த போறதுக்காக தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அந்த இடத்தில் ஒரு சமாதானத்தை, ஐக்கியத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. ஐக்கியத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா மனிதர் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு போகாதபடி தகப்பனே அவர்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணி ஆண்டவரே. அந்த இடத்திலே இருக்கிற பிள்ளைகள், சின்ன குழந்தை, சிறு குழந்தைகள், அப்பா இந்த வயது போனவர்கள் யாவரை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஆண்டவரே அப்பா இந்த தேசங்கள் தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டையும் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. நீங்களே காத்து நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் இந்த சங்கமவானொலியை தந்து ஆண்டவரே இந்த இடத்திலே கூடி வர செய்த கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரனோடும் குடும்பத்தோடும் கூட இருங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்தை அந்த இடத்துல நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. எந்த ஒரு தீங்கும் அந்த இடத்துல நெருங்காதபடி ஆண்டவரே. அப்பா தகப்பனே இந்த போர்களினாலும் எந்த ஒரு யுத்தங்களினாலும் இவர்கள் பாதித்து போகாதபடி என் தகப்பனே அந்த இடங்களை நீங்கள் அக்கினி மதிலால வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே இந்த தொடர்பு சாதனங்களில் எந்த ஒரு தொடர்புகளும் பிரச்சனை வராதபடி என் தகப்பனே மீண்டும் மீண்டும் காலகாலமாக நாங்கள் இந்த தொடர்பு சாதன் மூலமாக ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட இந்த இடங்களில் ஜெபிக்க ஆண்டவரே நீங்கள் அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய துணைக்கரம் அந்த குடும்பத்தோடு எப்போதும் கூட இருப்பதாக ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே இந்த சகோதரியோடு கூட இருங்க ஆண்டவரே. இந்த சகோதரியையும் இந்த குடும்பத்தையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. அப்பா உங்களுக்காக உமக்காக அப்பா தெரிந்தெடுத்த குடும்பம் ஆண்டவரே. உமக்காக ஊழியம் செய்ய கூப்பிட்ட குடும்பம் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே இந்த குடும்பத்தை நீங்கள் இன்னும் அதிகமாக பலப்படுத்தி நடத்துற கிருபைக்காக ஐயா நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. இந்த இரு பிள்ளைகளோடும் கூட இருந்து காத்து நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. போக்கிலும் பெறத்திலும் அந்த பிள்ளைகளை நீங்கள் காத்து நடத்துங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே இந்த இடத்திலே வந்து ஜெபிக்க வராமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னென்ன காரணங்கள், என்னென்ன தடைகளோ நாங்கள் அறியோம் ஆண்டவரே. நீங்கள் ஒருவர் மாத்திரமே அறிவீங்கள் ஆண்டவரே. இந்த குடும்பங்களை நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. வர முடியாத அப்பா தடைகளை நீங்கள் எடுத்து போட்டு ஆண்டவரே திரும்பமாக இந்த இடத்துல வந்து ஜெபிக்க, மற்றவர்களுக்காக நாடுகளுக்காக ஜெபிக்க ஆண்டவரே நீங்கள் துணை செய்யுங்க ஆண்டவரே. அதே போல இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடும் கூட இருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய போர்வையினால மூடி மறைத்து உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் காத்து நடத்துங்க ஆண்டவரே. ஏமி சிஸ்டரை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. ஏமி சிஸ்டரோடும் கூட இருங்க ஆண்டவரே. அந்த சகோதரியின் செய்கிற ஊழியங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து இந்த குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த சகோதரிக்கு என்னென்ன தேவைகளோ நீங்கள் மாத்திரம் அறிவீங்கள் ஆண்டவரே. அந்த தேவைகளை சந்தித்து ஆண்டவரே அந்த சகோதரியை நீங்கள் நடத்தி எப்போதும் கூட இருந்து அப்பா உம்முடைய கிருபையினால மூடுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை என் மகளை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்களோடும் கூட இருந்து எங்களை நீங்கள் காத்து நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களையும் பிள்ளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்கள் செய்விக்கிறவர்கள் இவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள்.
இந்த வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளை தேவன் பொறுப்பேற்க வேண்டும். அந்த வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக திரடிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். அன்பும் கிருபையும் நிறைந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கணும். கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே, நன்றி ராஜா. இங்கே இருவரும் தேவனே உம்முடைய பரிசுத்த நாமத்திலே ஒருமனப்பட்டு கூடியிருந்தப்பா, கேட்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்துக்கும் நீங்கள் பதில் கொடுக்கிறவராக எங்கள் மத்தியிலே நீங்கள் இருப்பதற்காக நன்றி அப்பா. விசேஷமாக தேவனே அப்பா, இந்த காலத்திலே நடக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்கள் எழுதி வைத்திருக்கிறீர்கள் அப்பா பிதாவே. வரப்போற காரியங்களை நீங்கள் உம்முடைய வார்த்தையில எழுதி வைத்திருக்கிறீர்கள் ஐயா, தீர்க்க தரிசனமாக 10:24 சொல்லி இருக்கீங்களா அப்பா பிதாவே. இது வேதனைக்கு ஆரம்பம் என்று இயேசு ராஜாவே. ஆனால் அதே சொல்லி கடைசியில சொல்றீங்களா அப்பா பிதாவே, இதை விட மிகுந்த உபத்திரவம் உங்களுக்கு உண்டாகும் என்று எழுதிருக்கிறீங்களா அப்பா பிதாவே. இந்த கிருபை செய்யுங்கப்பா. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் சேனைகளோடு போராட்டம் சொன்னீங்களப்பா பிதாவே. உங்களுடைய எதிர்த்து நீக்க தெளிவாக பிதாவே அபிஷேகத்தையும் அதிகாரத்தையும் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் பிதாவே. தங்களை செய்யுங்கப்பா பிதா. யுத்தம் கட்டாவே 2 நாளாக 20 சொல்லாமல் காரியங்கள் சென்று போவதாக அந்த நாமத்தாங்க அதங்களுக்கு பின்னாக நாமத்தாங்க பாதுகாப்பு என்னை தள்ளி என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத மக்களை நான் சொல்லி செய்யுங்கப்பா. நீங்க சொல்ல நன்றி பிதாவே, நன்றி என்றவரே சொல். நீங்கள் யுத்தம் பண்ணுங்களப்பா. சொன்னீங்களப்பா. சங்கீதம் சொல்றீங்களப்பா. நீங்கள் சொன்னா போல்
பலகுடி இயேசு கிறிஸ்து அமைக்க செவர்கள் அப்படி நீங்கள் பண்ணுங்க அப்பா நன்றி அப்பா நன்றி நாமத்தில் நன்றி நன்றி அப்பா சொன்னார் மாற்றிய நீர்கள் இருப்பதற்காக நன்றி அப்பா சமுத்திரத்தையும் விட்டாந்திரையும் செய்யுங்க நன்றி அந்த சூழ்நிலை செய்ய முடியும் நன்றி என்ற சூட்சம் அப்படியாக நீங்க செய்ய போக்கா நன்றி என்ற சூட்சம் அப்படிதான் நன்றி என்றவனே இந்த வேண்டுகோளை விண்ணப்பத்தை சுத்த பிதாவே ஆமீன் ஆமீன் தொடர்ந்தவனே நீங்கள் செய்ய போறாங்க அப்படிதான் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிற்கிறேன் இருந்து வழி நடத்துவாராக நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்துங்கப்பா. ஆண்டவரே இந்த மாதத்திலே ஆண்டவரை ஜெபிக்க போற ஜெபங்கள், விண்ணப்பங்கள், சோத்திரங்கள், கர்த்தாவே வார்த்தைகள், வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தாவே இயேசுவின் நாமத்தை நாங்கள் முன் வைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மணித்தியாலத்தை நடத்துற தேவன் நீர் ஒருவர் ஐயா. ஆண்டவரே நடத்தி தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கம வானொலிக்காய் லேஸ்டியானா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனே அங்கு ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்கள் வீடுகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனே அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தகப்பனே நீர் வழி நடத்தும் ஐயா. உம்முடைய கரம் ஆண்டவரே ஆண்டவரே நடத்தும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே ஒன்றைக்கு வந்து ஜெபிக்க போற ஒவ்வொருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
உம்முடைய சமூகத்திலே எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் ஒருவரே கூட இருந்து கர்த்தாவே எல்லாரையும் வழி நடத்தும் ஐயா. ஆண்டவரே, இந்த யுத்தங்கள் தொடங்கி இருக்கிற நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எருசலேம் ஜமாத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அவர்கள் சுயித்திருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க காக்கிற தேவன் ஐயா. ஆண்டவரே, யுத்த வீரர் நீரப்பா. ஆண்டவரே, அவர்களை ஒப்பு கொடுத்து கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, அமெரிக்கா ஆண்டவரே கர்த்தாவே, அந்த தேசத்து படைகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, ஈரானை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே கர்த்தாவே, இந்த சேதப்பட்டு ஆண்டவரே உபத்திரப்பட்டு அழுகியோடும் கண்ணீரோடும் கற்கடிப்போடும் இருக்கிற மக்களை ஒவ்வொருவரே நீர் பேர் வேறா சந்தியும் கர்த்தாவே. ஆறுதல் படுத்துற தேவன் உம்முடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் நாங்க குணா பிரதர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் நாட்களிலே இருக்கிற காரியங்களை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே தேசத்தின் வளங்கள் எல்லாம் சீர்குலைந்து போகாதபடி தேசத்தின் வளங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்த வேணும். ஒவ்வொரு தேசத்திலும் வழிநடத்த வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த விண்ணப்பத்துக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆபத்தான நிலைமையில ஆண்டவரே சுத்தி இருக்கிற தேசங்கள், உலக தேசங்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் தாமே இந்த வேளையிலும் ஐயா தகப்பனே இந்த தேசத்தின் சூழ்நிலைகளை அறிகிறவராயிருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த தேசங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இந்த தேசத்தை அவர்கள் ஆண்டவரே தங்களுடைய விருப்பத்தின்படி அழித்து போடாதபடிக்கு கர்த்தர் தாமே இந்த தேசத்துல இரக்கங்களை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த தேசங்களில் நடக்கிற யுத்தங்களில் இருந்து கர்த்தாவே இவர்கள் தப்புவிக்கப்படவும் ஆண்டவரே இவர்கள் விடுவிக்கப்படவும் ஒரு மாறுதல்களை கொண்டு வரவும் கர்த்தர் தாமே ஒவ்வொரு அதிகாரிகளுடைய இருதயங்களிலும் ஆண்டவரே நீர் பேசி இவர்களை மனம் திரும்ப பண்ணி சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, எத்தனையோ உயிர்கள் அழிவுக்கு ஆயத்தமாக்கப்பட்டு நிற்கிறது. கர்த்தாவே, நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறீங்க தகப்பனே. இந்த வேளையிலும் இந்த காரியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களுக்கு என்ன இரக்கம் செய்து ஆண்டவரே இதில் சத்ருவானவருடைய கிரியைகள் எதுவும் செயல்படாதபடிக்கு கர்த்தர் தாமே இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கருத்துல இந்த தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம், கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவர் தாமே இந்த தேசங்களை பாதுகாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல கர்த்தாவே ஆண்டவரே இந்த சூழல்கள் எல்லாம் மாறி ஒரு இந்த உலகம் ஃபுல்லா சமாதானங்களும் சந்தோஷங்களும் ஆண்டவரே நடக்கத்தக்கதாக கர்த்தர் வழிகளை உண்டாக்கி கொடுக்கும்படியாக, ஞானங்களை கொடுக்கும்படியாக, கிருபைகளை கொடுக்கும்படியாக, மனம் மாறுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே இந்த சூழல்களை எங்களுக்கு மாற்றி தரும்படியாக இந்த உலகத்துல ஆண்டவரே நீர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறவர். இந்த உலகத்துல நன்மைகளை செய்து ஆண்டவரே ஒரு மாற்றங்களை கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் இந்த சங்கமம் ஊடகத்துக்காக செபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஊடகத்தின் ஊடாக செய்யப்படுகிற செபங்கள் ஆண்டவரே விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் பதில் கொடுத்து வருகிற தேவன். இதோ எங்களுடைய செபங்களை கேட்டு இந்த நாட்கள் குறைக்கப்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. லெஸ்லி என்ன குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து இந்த குடும்பங்களையும் பாதுகாத்து அவர்களும் ஆண்டவரே சுகபல ஆரோக்கியங்களோடு சமாதானங்களோடு வைராக்கியங்களோடு கர்த்தருக்காக எண்ணம் ஆண்டவரே செயல்பட கர்த்தர் பலத்தை கொடுத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஏன் சிஸ்டருக்காகவும் ஆண்டவரே இந்த குடும்பங்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் தாமே அவர்களோடு கூட இருந்து தொடர்ந்து அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியங்களில் அவர்கள் தொடர்ந்து நடக்க கர்த்தர் பலத்தையும் கிருபையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்காக தேவ குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறது. கர்த்தாவே தொடர்ந்து உம்முடைய கரம் கூட இருந்து எங்களை ஆண்டவரே பாதுகாத்து வழி
நடத்தி எண்ணம் இந்த சூழ்நிலைகளை கண்டு நாங்கள் பயந்து போகாதபடிக்கு எண்ணம் வைராக்கியத்தோடு விசுவாசத்தோடு கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், கர்த்தர் ஏற்ற வேளையில ஏற்ற காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணி பயணிக்க எங்களுக்கும் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மறுபடியுமாய் உங்களுடைய சமூகத்துல நாங்கள் கூடி வரும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட எங்களை வழி நடத்தட்டும் என்று இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென் 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 அக்கா. தேங்க்யூ எல்லாரோடையும் கர்த்தர் இருந்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென். நாங்கள் தயார் சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் இந்த நாட்கள்ல இருளின் அந்தகாரத்துக்குள்ளே இருக்கிற மக்கள் விடுதலை அடைய தேவனை அறிகிற அறிவிலே வளர நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். அன்பான பரலோகப்பிதாவே சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. இந்த நேரத்துக்காக நன்றி தந்தே ஆண்டவரே அப்பா. போதுமானவரே நன்றி தகப்பனே அப்பா. தந்தை இம்மட்டி நேரம் அப்பா கண்மணி போல நீங்க பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் தந்தையின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே அப்பா. நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு இனங்களையும் நீங்கள் பொறுப்படுங்க அப்பா, காத்துக்கொள்ளுங்க. அவர்களின் மன கண்களை நீங்கள் திறவுங்கப்பா தந்தையே அப்பா. ஒவ்வொரு இனங்களையும் அப்பா நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்தும்படியாக சுபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா இவர்களோடு நீங்கள் கூட இருங்கப்பா தந்தையே. இவர்கள் வழிகளில் அப்பா எல்லா வழிகளையும் அப்பா நீங்கள் செவ்வாய்ப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா. பிதாவே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்லப்பா தந்தையே அப்பா. இந்த இனங்களை அப்பா நீங்கள் பொறுப்பெடுக்கும்படியாக நீங்கள் அவர்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாக தகப்பனை அனைவரும் அப்பா திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து செவிக்கிறேன் அப்பா. நீங்கள் பொறுப்படுங்க, கருத்துகளுங்க, வழி நடத்துங்கப்பா. அனைத்து மக்களை நீங்கள் பொறுப்படுங்கப்பா தந்தையின் திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. நீங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி அப்பா. அனைவரையும் அப்பா பக்கத்துல ஒப்பு கொடுத்து நீ தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன் 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 ஆமீன். ஆமீன் ஆமீன். நாங்கள் சௌரி ஏமி புஷ்பராஜா கலைப்பு கொடுத்திருக்கிறோம். நிவாரண விசுவாசிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களையும் இணைந்து ஜெபித்த ஒருவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே இந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஒப்புவித்து கொண்டு இணைந்து ஜெபித்து ஆசீர்வதித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். புதிய நாளிலும் புதிய மாதத்திலும் புதிய வாரத்திலும் கர்த்தர் தாமே வழிநடத்துவாராக. அடுத்த வாரத்திலே நாங்கள் பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஏமி. பிரைஸ் லார்ட் அம்மா. ஆமீன். கொஞ்சம் சத்தமா பேசுங்கள், வழி நடத்துங்கள். சுவாமி நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளுக்காய் இந்த புதிய மாதத்துக்காய் ஆண்டவரே எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த புதிய வாரத்திலும் இந்த வானொலி ஊழியத்தை எங்களை கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய மாதம் முழுவதும் திருக்கரம் இருந்து ஏசப்பா இந்த வானொலி ஊழியத்தை ஆசீர்வதித்து இந்த புதிய மாதத்திலும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களுக்காய் நன்மைகளுக்காய் நாங்க ஜெபிக்கிறோம். தாப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே ஜெபங்களை ஏறெடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி இலங்கை தேசத்துக்காக, உலக தேசங்களுக்காய், சமாதானத்துக்காய், உலக தலைவர்களுக்காய் ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உங்களுடைய பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நேரம் ஜனத்துக்காய் நன்றி அப்பா. ஊழியங்களுக்காய் நன்றி. கணவரை பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய தேவைகள், அவருடைய படிப்பு காரியங்கள், மகனுடைய வேலை காரியங்கள், மகளுடைய படிப்பு காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு கரம் கூட இருந்து சகோதரியையும் குடும்பத்தாரையும் தாங்கி வழி நடத்தும்படியாய் அந்த தேசத்திலே ராஜாக்கள், அதிகாரிகள் ஆண்டவரே மனம் திரும்பி உங்களுக்கென்று வாழ வேணுமாய், தேவ சித்தம் செய்கிறவர்களாய் மாற வேணுமாய் எங்களுக்கு கரத்தில் ஒப்படைக்கிறோம். பாசச்சால் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் இருக்கிற அந்த இந்தியா தேசத்தையும் உங்களுடைய பாதத்தில் ஒப்படைத்து ஜபிக்கிறோம். ஆண்டவரே குறிப்பாக அவர்கள் இருக்கிற அந்த பெங்களூர் மாநிலத்தை எங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். அந்த இடத்திலும் ஆண்டவரே பரலோக ராஜ்யம் கட்டப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். அவளுடைய சந்ததியை காத்துக் கொள்ளும்படியா எங்களுடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம்.
பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளை சந்ததியாக நீங்க காத்துக்கொள்ள வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தாப்பனே, அதே போல இந்த நாளிலும் ராஜா உங்களை கரம் கூட இருக்க ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே சுவாமி சகோதரி தயாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தயாவை பொறுப்படுத்தி ஊழியங்களை பொறுப்படுத்தி நீங்க பிள்ளையை நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். கனிஷ்டாவை ஒப்பக்கடுத்து ஜபிக்கிறோம். படிக்கின்ற பாடசாலை ஒப்பக்கெடுக்கிறோம். அவாவோடு படிக்கின்ற மாணவர்களை ஒப்பக்கெடுக்கிறோம். டீச்சர்ஸ்மார் பிரின்சிபல்மார் எல்லோரையும் கூட ஒப்பக்கெடுக்கிறோம். இந்த நேரத்திலும் அந்த பாடசாலையிலும் ஒரு எழுப்புதலுக்காய் அந்த பிள்ளைகள் ஆழமான சத்தியத்தை அறிய வேணுமாய் உங்களை பாதத்தில் ஒப்படைக்கிறோம். சதுரி பாபிக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே சுவாமி, வீட்டு கூட்டங்களுக்கு செல்கின்ற நேரங்கள் மற்றும் வீட்டில் இருக்கின்ற நேரங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று அவாவை ஆசீர்வதித்து ஏசப்பா உங்களுக்கு இன்னும் ஆண்டவரே உங்களுக்கு என்று எழும்பி பிரகாசிக்கிற ஒரு மகளாய் எழும்பி பிரகாசிக்க செய்ய வேணுமா ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி திரு செல்வகுமாரியை ஒப்பக்கெடுக்கிறோம். அவருடைய தேவைகளை ஒன்றையும் ஒப்பக்கெடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, இன்னும் ஆண்டவரே அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஜபங்களுக்கு எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி பிரதர் குணாவை ஒப்பக்கெடுக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேணுமா இவர் திரும்பமாக வந்து ஆண்டவரே இந்த ஊழியங்களில் ஈடுபட உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பக்கெடுக்கிறோம். இந்த தானங்களை ஒப்பக்கெடுக்கிறோம். அவரையும் ஆசீர்வதித்து பிள்ளைகள் குடும்பத்தார் எல்லோரையும் கூட உங்களை கரத்தில் ஒப்பக்கெடுக்கிறோம். இந்த நாளும் பார்த்த ராஜநாயகத்தை ஒப்பக்கெடுக்கிறோம். ஆண்டவரே சபை மக்கள் குடும்பத்தார் அவர் செய்கின்ற ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக்கெடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி பார்த்த பால் லூயிஸ் சரணுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவரையும் பொறுப்பேற்று அவர் செய்கின்ற ஊழியங்களிலும் கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக்கெடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி சத்திய வேத திருச்சபை பார்த்து சகோதரி நகோமிலோகன் பாசைல்சாலோகன் இவர்களை கூட எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். தாயார் குலேந்திரனமாவை ஒப்புக்கெடுக்கிறோம். தாயார் பத்மாதி கேம்சமாவை ஒப்புக்கெடுக்கிறோம். நன்றி சுவாமி, இந்த தாய்மாரை எங்களுக்கு கொடுத்ததுக்காக எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளும் சகோதரி காந்திக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே தருகின்ற வார்த்தைகள் சிந்தனை தொழில்கள் ஒவ்வொன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி வாணி வெங்கட்டுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல ஊழியர் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். சகோதரி ஐரினையும் கூட உங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக்கெடுக்கிறோம். நன்றி சுவாமி, இந்த சகோதர சகோதரிகளை எங்களை கொடுத்ததுக்காக எங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஊழியர் சுசேஷரை பின்வானரையா அவர்களை ஒப்புக்கெடுக்கிறோம். அவரு கூடாக தருகின்ற வார்த்தைகள் வாக்குத்தத்த வசனங்கள் வேத படிப்புகள் ஒன்றுக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே குடும்பத்தாரையும் பொறுப்பேற்று நீங்கள் நடத்த வேணுமா எங்களை கருத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த ஆண்டவரே சுவாமி சகோதரி கலாசீலனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை கலாசீலனையும் பிள்ளைகளையும் உங்களை கரத்தில் நாங்கள் ஒப்புக்கெடுக்கிறோம். சகோதரியோடு எடுக்கின்ற ஜபங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி ரதிபால சிங்கத்துக்காய் ஸ்தோத்திரம். கணவரை பிள்ளைகளை பேர பிள்ளைகளை உங்களை கரத்தில் நாங்கள் ஒப்புக்கெடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி அதே போல சகோதரி வினோவை ஒப்புக்கெடுக்கிறோம். தெசிமாவை ஒப்புக்கெடுக்கிறோம். தெசிமாவை வேலை இடத்திலே பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கெடுக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் எடுக்கின்ற முடிவுகள் அவர்கள் மேற்கொள்கின்ற தீர்மானங்கள் எல்லாவற்றிலும் கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம். என்னமாக கத்தாவே தேவ சித்தம் அவர்களுடைய வாழ்க்கையில செய்யப்பட ஜபிக்கிறோம். அவர்களையும் பாதுகாத்த இயேசு சுவாமி அவர்கள் இருவருக்கும் எந்த பொருளாதார நெருக்கடிகளோ கஷ்டங்களோ வந்து விடாதபடிக்கும் சரிகிற பலவீனங்கள் வந்து விடாதபடி பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கெடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த புதிய நாளிலும் தகப்பனே தாயார் சிற்றிலி அம்மாவையும் ஐயாவையும் ஒப்படைக்கிறோம். அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து அவர்கள் இருவருக்கு நல்ல சரீர சுவப்பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட வேணுமாய் அவர்களையும் பாதுகாத்து அந்த தாயார் இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி இந்த வானொலியில் வந்து ஜபிக்கிற ஜபங்களை நீங்க கேட்கறதுக்காக எங்களுக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம். சங்கமம் வானொலி ஸ்தாபகர் ஊழியர்கள் சீலங்கள் குடும்பத்தாரை ஒப்புக்கெடுக்கிறோம். ரீட்டாண்டி ஒப்புக்கெடுக்கிறோம். மகனை குடும்பம் படைத்து ஜபிக்கிறோம். பேர பிள்ளைகளை உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். மகளை ஒப்புக்கெடுக்கிறோம். மருமகளை ஒப்புக்கெடுக்கிறோம். இந்த புதிய வாரத்திலும் இவர்களோடு கூட இருந்து இவருடைய தேவைகள் இவருடைய விருப்பங்கள் இவருடைய வாஞ்சைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து ஒன்றை நிறைவேற்றி கொடுக்க வேணுமா ஜபிக்கிறோம். அந்த வேலையிடத்து ஊழியங்களை உங்களுடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே. போக்கிலும் வரத்திலும் துணையாக இருக்கவும் வாகனங்களில் எல்லா கருவிகளும் வேலை செய்யும்படியாய் உங்களுடைய கரத்திலே ஒப்புக்கெடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் நித்திய வெளிச்சத்திலே வரப்போகின்ற ஊழியர்களை ஒப்புக்கெடுக்கிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்காரம் பண்ணி ஒப்புக்கெடுக்கிறோம். ஆண்டவரை நன்றி சொல்லுகிறோம். சகோதரி கருணாவை ஒப்புக்கெடுக்கிறோம். சகோதரி டாலி சிஸ்வை ஒப்புக்கெடுக்கிறோம். ஆண்டவரே இந்த ஊழியர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். வார்த்தையோடு வருகின்ற தாக்கர்கள் பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள் ஆண்டவரை எல்லோரையும் ஒப்புக்கெடுக்கிறோம். சகோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்புக்கெடுக்கிறோம். குடும்பத்தார் உறவுகள் பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்புக்கெடுக்கிறோம். சந்திர சுபால் அங்கோவை ஒப்புக்கெடுக்கிறோம். கணவரை ஒப்புக்கெடுக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் பாடசாலை காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நீங்க நடத்த வேணுமா ஜபிக்கிறோம்.
இந்த வானொலி கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு நன்றி ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் பாதத்திலே தந்து ஜபிக்கிறோம். தக்ஷாவை ஒப்புக்கொடுக்கிறோம், ஷியாமை ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. ஷியாமோடு உங்களுடைய கரம் கூட இருந்து அவரை வழி நடத்தும்படியா ஜபிக்கிறோம் அப்பா. அவரை பராமரிக்கின்ற அந்த டாக்டர்ஸ்மார், நர்ஸ்மாரோடு கூட இருக்கும்படியாய் அவர்கள் கொடுக்கின்ற மருந்துகள், அவர்கள் பயன்படுத்துகின்ற கருவிகள் எல்லாவற்றையும் கல்வாரி ரத்தத்தை தெளித்து ஜபிக்கிறோம். தகப்பனே சுவாமி, அந்த இடத்திலே அவர்களுடைய மத்தியில் அவர்களுடைய இரக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தக்ஷாக்கும் சமாதானத்துக்காய், ஏசப்பா அந்த குடும்பத்திலே ரட்சிப்புக்காய் கர்த்தர் விடுதலை தந்தார் என்று அவர்கள் வந்து ஒரு சாட்சி சொல்லத்தக்கதாய் நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா எங்களை பாதத்தில் ஒப்படைக்கிறோம். சகோதரருமான குடும்பத்திலும் ஆண்டவரே சமாதானத்துக்காய், அந்த குடும்பத்தில் ஒரு ரட்சிப்புக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே சுவாமி, இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே இந்த ஜோவலோடு கூட இருந்து பிள்ளையும் வழி நடத்த வேண்டுமா. இவன் பாடசாலைக்கு செல்கின்ற நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து ஆண்டவரே பெற்றோருக்கும் டீச்சர்ஸுக்கும் படிக்கிற ஒரு பிள்ளையாய் வளர்ந்து வர உதவி செய்ய வேண்டுமாய். ஆண்டவரே, நாவின் கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து உங்களை துதிக்கிற ஒரு மகனாய் மாற்ற வேண்டுமா ஜபிக்கிறோம். நன்றியப்பா, இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை உங்களுடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து பகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களையும், அதே வேளையிலே நிறைவு ஜபங்கள் எடுத்து வந்த சௌரி ஏமி புஷ்பராஜ் அவர்களையும், அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒவ்வொருவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன்.